பத்திரிகை வாசிக்கும் பழக்கம் 70 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தென் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளில் ஒரு நல்ல பழக்கம் நீண்ட பல ஆண்டுகள் வரை கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு நாளும் காலையிலேயே பிரார்த்தனை கூட்டம் நடக்கும் இடத்தில் ஒரு கரும்பலகையில் அன்றைய செய்தி பத்திரிகையில் வந்த அனைத்து முக்கிய செய்திகளையும் எழுதப்பட்டு இருக்கும். பிரார்த்தனை முடிந்தவுடன் ஒரு மாணவர் அந்த செய்திகளை வரிசையாக படிப்பார். அதன் பிறகு ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு செய்தியும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிப்பார். இப்படி அன்றைய காலகட்ட மாணவர்களுக்கு பத்திரிகை படிக்கும் வழக்கம் கற்றுக் கொடுக்கப்பட்டு வந்தது. இப்போது உள்ள மாணவர்களுக்கு பத்திரிகை படிக்கும் வழக்கம் மட்டுமல்ல, வாசிப்பு பழக்கமே போய்விட்டது. பழைய காலங்களில் பள்ளிக்கூடம் முடிந்த பிறகும் விடுமுறை நாட்களில் நூலகங்களில் மாணவர்கள் கூட்டம் அலை மோதிய நிலை மாறி இப்போது நூலகங்களில் கூட்டமே இல்லாத நிலை ஏற்பட்டு விட்டது. நன்றி. சக்திவேல் 5ஆம் வகுப்பு பிரிவு படிக்கிறேன். தினத்தந்தி. நெல்லை 30/12/2020 செவ்வாய்க்கிழமை பல்லடத்தில் பிரம்மாண்டமாக நடந்தது. தலைப்புச் செய்திகள்: 1 லட்சம் பெண்கள் பங்கேற்ற திமுக மாநாடு. தீயிட்டங்கள் சாதனைகள் பட்டியலிட்டு முதல் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சென்னை பல்லகிகள் துணை வேந்தர் நியமன விவகாரம் செயட்டை மகசோதாவை 3வது ஆண்டு விழா பின் திருப்பின் அனுப்பிய ஜனாதிபதி. உவரி அருகே திருப்பத்தில் 2 மாணவர் பீடிதாக சாவு. மோட்டார் சைக்கிள் மீது வேன் மோதியது. தூத்துக்குடி மீன் பிடித்தல் சென்ற போது நடுக்கடலில் படகு கவிழ்ந்தது. தண்ணீர் நீத்தல். 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. பாபநாசம் அருகே மலைச்சாலையில் உலாவில் யானை சமூக வலைதளத்தில் வீடியோவில் வைரலாகின்றன. நெல்லை பரப்பு நடு ரோட்டில் தீப்பிடித்து எரியுது கார். நன்றி. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரிவிதிப்பினால் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகளை இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் விரைந்து கலந்திட வேண்டும். 1 பவுன் மீண்டும் 1 லட்சத்தை நெருங்குகிறது. வெள்ளியின் வரலாறு காணாத வகையில் உயர்ந்தது. நெல்லையில் ரீசா21 முதல்வர் பங்கேற்கும் அரசு விழா ஏற்பாடுகள். காதல் மனைவி அடித்து கொலை. டூவீலர் மீது பஸ் மோதி தம்பதி பலி. திரீர்வாட வெற்றி கழகம். மதுரையில் இருந்து தூத்துக்குடிக்கு காரில் கடந்திய 50 லட்சம் கஞ்சா பறிமுதல். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெனிஃபர். நான் 5ஆம் வகுப்பு பிரிவு படிக்கிறேன். இன்றைய செய்திகள்: தேசிய ஒருங்கிணைப்பின் அடையாளமாக தமிழ் மொழி மாறி வருகிறது. பாபநாசம் அருகே மலைச்சாலையில் உலாவிய யானை சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். நெல்லையில் பரபரப்பு. நடு ரோட்டில் தீப்பிடித்து எரிந்த கார்.
இல்லை. நன்றி. நாட்டில் மலிவான விலையில் விரைவில் விற்று தீரும் நுகர்பொருட்கள் எஃப்எம்சிஜி துறை உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 22ஆம் தேதி ஜிஎஸ்டி வரி விதிப்பில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து நடப்பு நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் அக்டோபர் டிசம்பர் காலத்தில் பிஸ்கட், கூல்ட்ரிங்க்ஸ், சோப்பு, ஷாம்பு உள்ளிட்ட நுகர்பொருட்கள் விற்பனை 11% அதிகரித்துள்ளதாக தனியார் நிறுவனம் ஆய்வில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல இருந்து படி. நீ வீடியோ எடுக்கியா போட்டோ எடுக்கியா? நான் வீடியோ தான் எடுக்கேன். படி ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆலி அழிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து படி. கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம். 15 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்தி வைத்தார். காற்று மாசுவால் பல்வேறு கட்டுப்பாடுகள் அமல். தலைநகர் டெல்லியில் இன்று முதல் பழைய வாகனங்களுக்கு நுழைய தடை. மாசு கட்டுப்பட்ட சான்றிதழ் இல்லாமல் வாகனங்களுக்கு எரிபொருள் கிடையாது. திமுக தீய சக்தி, தவேக தூய சக்தி. எங்களை மூடுவதுதான் அரசுக்கு குறி. எதிரிகளை தேர்தல் களத்தில் சந்திப்போம். ஈரோடு பொதுக்கூட்டத்தில் விஜய் ஆவேசம். நன்றி, வணக்கம். பயன்படுத்தாமல் தேங்கி உயிர் உரங்கள் மீண்டும் ரூபாய் 1.98 கோடிக்கு வாங்க முடிவு. தண்டவாளங்களில் பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்ற புதிய வாகனங்கள் அறிமுகம். அடுத்தது மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழை. அடுத்தால எங்க போகணும்? பண இலக்கு அல்ல, கனவுக்காக ஓடுங்கள். மத்திய பஞ்சாயத்து ராஜ் செயலர் அறிவுரை. இன்றைய செய்தி. 1,00,000 பெண்கள் பங்கேற்ற திமுக மாநாடு. தூத்துக்குடியில் மீன்பிடிக்க சென்றபோது நடுக்கடலில் படகு கவிழ்ந்து விழுந்தது. Good morning to all. My name is Jonika. Second year. Noosh. தூத்துக்குடியின் மீன் பிடிக்க சென்றது. நடுக்கடலில் படகு கவிழ்ந்தது. கொள்கை அடி. மாணவர்களின் வளர்ச்சிக்கானது தேசிய